ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் கிருஷ்ணங்கோயில் ஸ்டாப்பில் உள்ளே இறங்கி வந்தாச்சுன்னா வாத்தியார் விலை இருக்குது. வாத்தியார் விலை மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீனும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். நிறைய பேர் மீன் வச்சிட்ருப்பாங்க. இந்த மீன் கடைக்கு எப்படி போகிறது அப்படின்னா, கிருஷ்ணங்கோயில் ஸ்டாப் இருக்குது. இந்த கிருஷ்ணங்கோயில் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் போகுது, வாத்தியார் விலைன்னு. அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம நேராக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த கடை வந்துடும். இந்த பாருங்கள், இந்த வாத்தியார் விலை போர்டு போட்டிருக்காங்களா, அந்த போர்ட்லேருந்து நேராக இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்ட்ரீட்டு அப்படியே போனீங்கன்னா ஒரு டேனிங் ஆகி அப்படியே லாஸ்ட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் ஒரு கோயில் வருது. அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் உள்ளே போனீங்கன்னா அப்படியே சந்தையில் கொண்டு விட்டுருது. இங்கே பாருங்கள், இந்த வழியெல்லாம் தாண்டி தான் போகணும். கரெக்டாக உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் எப்படி போகணும் அப்படின்னு. இந்த கடைக்கு நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. காலையில் 8 மணிலேருந்து இந்த மார்க்கெட் தொடங்கிடும். 11-12 மணி வரைக்கும் இருக்கும். நாகர்கோவில் இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கிருஷ்ணன் கோயில் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே போகணும். வாத்தியார் விலை மீன் கடன் கேட்டிங்கனாலே எல்லாருமே ரூட்டு சொல்லுவாங்க. ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியது இருக்காது, கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. பைக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரெல்லாம் போனீங்கன்னா டேர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் தெரியுது. இதிலேருந்து நான் பக்கத்தில் ஒரு தெரு போகுதுல்ல, இதில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த எண்டில் வந்தீங்கன்னா சக்தி ஆட்டோமொபைல்ஸ்னு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த ஸ்ட்ரீட்டு போகுது பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் அப்படியே போய் அந்த மார்க்கெட்டில் கனெக்ட் ஆயிரும். இவ்வளோ தான், நம்ம பக்கத்தில் தான் வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, சீக்கிரமாக வந்துடலாம். நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கடைக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. எத்தனை பேர் இந்த கடையை போய் பார்த்துருக்கீங்க, இந்த கடையிலலாம் மீன் வாங்கியிருக்கீங்க, காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த கொஞ்சம் தூரம் அப்படி நடந்தீங்கனாலே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். மீன் வச்சுருப்பாங்க, அப்புறம் காய்கறி வச்சுருப்பாங்க, கீரை வகைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. பழ வகைகளும் எல்லாமே இருக்கும். தேங்காய், உங்களுக்கு நம்ம வீட்டுகளுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருப்பாங்க. மண்சட்டி எல்லாமே விற்றுட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று விற்றுட்ருப்பாங்க. இந்த மீனை மாட்டை பாருங்கள். இவங்கள்ட்ட கோழியாமரல் மீன், நெத்தலி, அப்புறம் சாலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இவங்கள்ட்டையும் இருக்குது. எல்லா வகையான மீனுமே இருக்கும். ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான மீன் இருக்கும். கொண்டா இப்படி எடுத்தா அது வந்துடும். இதுல இருக்காது, இந்த இருக்குல்ல, அவ்வளவுதான். இவ்வளவு தான் நீங்க சொல்லி வாங்க, அதான் சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க அதை அப்படிதான் சொல்லுவீங்க. இவங்க கடன் பண்ணன்னு சொல்லுவாங்க, நாங்க கனவான்னு சொல்லுவோம். ஆமா, நாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வாங்க இப்போ நம்ம டெய்ஸியா மாட்ட வந்திருக்கோம். இவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மீன் இருக்குது. என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். 100 எல்லா மீனும் 100 இது 100 எடுமாக்கா. எது வேணுமானாலும் பார்த்து எடுக்கலாம். இது 50 ரூபா, இதெல்லாம் 50 ரூபா, இது 200 ரூபா. கோவாஞ்சி 200 ரூபா மக்கா. மக்கா இதெல்லாம் 200 ரூபா. இது இடமா இதெல்லாம் 100 ரூபா. இஷ்டத்துக்கு எடுக்கலாம். எந்த ஊரில் உள்ள மக்கள் இருக்க மக்கா, உங்களுக்கு மல்வா தரலாம் மீன். நாங்கள் யாரையுமே பேச மாட்டோம். என்ன மக்கா, லாஸ்ட்டில் எண்டு வரைக்குமே மீன் கடைகள் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பழ கடைகள் தொடங்கிடும். பழங்களும் பார்த்திங்கன்னா சீசனில் என்னென்ன பழங்கள் என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ எல்லாமே வரும். இப்போ மாம்பழம் சீசன்னால் நிறைய பேர் மாம்பழம் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் அப்படியே போனீங்கன்னா வாழைப்பழம், அப்புறம் என்னென்ன காய்கறிகள் வேணும் எல்லாமே இங்கே கிடைக்கும். நுங்கெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த தாத்தாட்ட பார்த்தீங்கன்னா மீன் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு வெட்ட தெரியல, வெட்ட முடியலை அப்படின்னாலும் இந்த தாத்தா வெட்டி கொடுப்பாங்க. மீனுக்கு ஒரு மீனுக்கு 20 ரூபா 30 ரூபா அப்படி வாங்குறாங்க, மீனுக்கு சைஸ் பொறுத்து. இப்போ இந்த மீனெல்லாம் பாருங்கள், விலாங்கு மீன் விட்டுறாங்க.
அழகாக துண்டு போட்டு கொடுத்துட்றாங்க பாருங்கள். நிறைய பேர் இவங்கள்ட்ட வெட்டி வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க வந்து பக்கத்துலேயே மீன் கடையில் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. உங்களுக்கு வெட்ட தெரியல இல்லை வெட்ட முடியாது அப்படின்னா இவங்கள்ட்ட வெட்டி கூட மீன் இங்கேயே வாங்கிட்டு போகலாம். இந்த விலாங்கு மீன் பக்கத்துலேயே பாருங்கள் பெரிய ஒரு கிளாத்தி மீன் இருக்குது. இந்த கிளாத்தி மீனும் அழகாக உரித்து வெட்டி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வகையான மீன்கள் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து போகும்போது இறால் மீன் இல்லை, அல்லனா எப்போவுமே இறால் மீன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. எல்லா வகையான மீன்களும் இங்கே போனீங்கன்னா கிடைக்கும். காலையிலே வந்துடுவாங்க. மீன் எல்லாமே கொண்டு வந்து காலையிலே இறக்குவாங்க. இப்போ வெட்டிட்டு இருக்கிறது பாறை மீன். இந்த 3 பாறையும் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினாங்க. வாங்கி பக்கத்துலேயே வெட்ட கொடுத்துட்டாங்க. அழகாக வந்து தாத்தா வெட்டி கொடுக்குறாங்க. இந்த மீன் கடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.